நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல், என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் பொங்கல். இந்த பொங்கல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் தூயமல்லி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இதான் அளவு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருங்க. ரெண்டையும் வறுத்துட்டு தனித்தனியாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் பாசிப்பருப்பை 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூயமல்லி அரிசி சேர்த்து இஞ்சி, பெருங்காயம் எல்லாம் போட்டு பாருங்க, மிளகும் போட்டிருப்பேன். தாளிப்பு நான் போடலை. எல்லாத்தையுமே போட்டு உப்பு சேர்த்து கலந்து பார்த்துட்டு கொதி வந்த பிறகு வெயிட் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம், வேணான்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ டயட் இருக்கீங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அபவ் 40க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா தாளிப்பு போட்டே கொடுக்கலாம். ஓகேங்களா? பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்கிறதில்ல, ஆள்கிளாரி சத்துக்கள் நிறைந்த சட்னின்னு சொல்லலாம். அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு கைப்பிடி மட்டும்தான் உடச்சக்கல்ல போட்டிருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல். இது 2-3 டைப்பில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஏன்னா கரம் மசாலா மட்டும் போட்டு பண்ணுறது ஒன்று, பெருங்காயம் பெப்பர் பொடியெலாம் போட்டு பண்ணுறது ஒன்று, நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி போட்டு பண்ணுறது ஒன்று. நிறைய டைப்பில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு அதில் நான் இதுவும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். பாஸ்மதி ரைஸ் 3/4 வேக்காடு வேக வச்சு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கிளறி விட்டுடுங்க. நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்ப வடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வேகாத முன்னாடி வடிச்சிட்டிங்கனாக்கா தொண்டை அடைக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கடாயில் நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக அரிஞ்சு. இஞ்சி நிறைய சேர்த்துக்கோங்க. அதை போட்டுட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் வேணா ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்குது என்னென்னா நூக்கல், கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். நூக்கல் நிறைய உணவில் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு கிளறி விடுங்க. அதுலேயே அது வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் வடித்து வச்சுருக்க சாப்பாடை போட்டுட்டு பன்னீரை தனியாக நான் வேறு எதுவும் போட மாட்டேங்க. வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிவிட்டு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தவா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழையும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான காய்கறிகள், பன்னீர்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு சாப்பாடு. இப்போ பாஸ்மதி ரைஸில் கூட அந்த கலோரி கம்மி தான். நம்ம நார்மல் புழுங்கல் அரிசியை விட பாஸ்மதி ரைஸும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இதாங்க நம்ம வீட சமையல். காலையிலைக்கு தூயமல்லி அரிசி பொங்கலும் சட்னியும். மத்தியானத்துக்கு அது கூட கொஞ்சம் காய் எடுத்துப்போம். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி பன்னீர்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸில், அந்த சாப்பாடும் ப்ளஸ் காய்கறி, அவ்வளோதாங்க இன்றைக்கி சாப்பாடு. இதோட கூட நீர் மோர். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நாளில் சாப்பிட்டு பார்த்துட்டா உங்களுக்கு உடம்பு தெரியாது. ரெகுலராக நம்ம உணவு பழக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.